ஒரு நாள் ஒரு நல்ல படிச்ச பிராமணர் ஒருவர் ஆத்த கடக்கிறதுக்காக ஒரு படகுல ஏறாரு. அந்த படகோட்டி கிட்ட உனக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த படகோட்டியோ இல்லையா எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்க. பிராமணர் உடனே சலிச்சுக்கிட்டு உன்னோட 1/3 வாழ்க்கையே நீ தொலைச்சிட்ட அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிராமணர் படகோட்டிக்கிட்ட நீ மதத்தை பத்தின கதைகள் புராண கதைகள்லாம் கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த படகோட்டியா இல்லையா நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்ல உடனே அந்த பிராமணர் உன்னோட பாதி வாழ்க்கையே நீ தொலைச்சிட்ட அப்படிங்கிறாரு. இப்படியே அவங்க பேசிக்கிட்டே ஆத்துக்கு நடுவில் போக திடீர்னு ஆத்துல ஒரு சுழல் ஏற்படுது. அந்த சுழல்ல அவங்களோட படகு மாட்டிக்குது. உடனே நம்ம படகோட்டி அந்த படிச்ச பிராமணரை பார்த்து ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிராமணரோ ஐயோ இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல படகோட்டி நீங்க இப்போ உங்க முழு வாழ்க்கையே தொலைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. பிராமணரும் அந்த சுழல நல்லா மாட்டிக்கிட்டு அப்படியே படகோட மூழ்கிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மற்றவங்களோட சாதனைகளை குறைந்து மதிப்பிடக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது.